நம்ம அன்புமணி ராமதாஸ் இருக்கார்ல, அன்புமணி ராமதாஸ் அவர் பேசினது கழுத என் கண்ணில் பட்டு போச்சு. நேற்று நம்ம சும்மா சோஷியல் மீடியாவை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவர் பேசின ஒரு வீடியோ கிளிப்பை பார்த்துட்டு நமக்கு வேறு சும்மா இருக்க முடியாது. சரி, அதுக்கு பதில் கொடுக்கணும் அப்படின்னு. ஏன்னா சும்மா அவர் பேசினா அவர் எது பேசினாலும் எடுத்து பேசணுமா அப்படின்லாம் கிடையாது. அவ்வளவு புரிதல் இல்லாமல் ஒரு நபராக அவர் இருக்கார். நம்ம தொடர்ச்சியாக பேசியிருக்கோம், அன்புமணி ராமதாஸ் அவர்களை தொடர்ச்சியாக பேசியிருக்கோம், பாட்டாளி மக்கள் கட்சியை தொடர்ச்சியாக பேசியிருக்கோம். அன்புமணி அவர்களுக்கு துளியூண்டு கூட தலைமை பண்பே கிடையாது, அந்த கட்சியை தலைமை ஏற்கிற சரியான ஆள் கிடையாது அன்புமணி அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பேசியிருக்கோம். நிறைய உதாரணங்களை மேற்கோள் காட்டியிருக்கோம். இந்த பதிவின் மூலமாக அன்புமணி அவர்கள் ஒரு அரசியல்வாதியாக இருக்கவே அவருக்கு அவர் நாட் அ குவாலிஃபைடு பொலிட்டீஷியன் அப்படின்னு வேணால் சொல்லலாம். அதை இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு என்னால் நிரூபிக்க முடியும். அப்படி அரசியல்வாதியாக ஒருவேளை அவர் இருக்கலாம் அப்படின்னா நிச்சயமாக அவர் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தலைமையை அந்த கட்சியில் பயணிக்கக்கூடாது. வேணா அவர் பாஜகவில் இருக்கலாம், இல்லைனா சீமான் கூட போய் எதையாவது உளறிட்டு இருக்கலாம். இந்த 2 கேட்டகரியில் இருக்கலாம், இல்லைனா வெறும் ஜாதி சங்கமாக இருக்கலாம். ஒரு அவர் ஒரு பொதுத்தளத்தில் பயணிக்கணும் அப்படின்னா அவர் நாட் ஃபிட் ஃபார் பிஎம்கே, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தகுதியுள்ள நபர் கிடையாது. அவர் சொல்லப்போனால் பாட்டாளி மக்கள் கட்சியை வீழ்த்தினதுக்கு காரணமே அவர் தான். இல்லைப்பா நான் 4 சீட்டு ஜெயிச்சிட்டார் அப்படின்லாம் கிடையாது, வீழ்ந்து போய் தான் கிடக்கு பாட்டாளி மக்கள் கட்சி. அப்படியே அவர் பயணிக்கணும்னா பாஜகவில் பயணிக்கலாம், ஜாதி சங்கமாக இருக்கலாம், இல்லைனா சீமான் கூட உளறிட்டு இருக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த ஒரு வீடியோ கிளிப்பு போதும் உங்களுக்கு அதுக்கான உதாரணம். அவர் பேசினதை கேளுங்க. முதல்ல ஜாதி அப்படிங்கிறது ஏன் அவசியம், அல்லது ஜாதி அப்படிங்கிறது எங்கெங்கெல்லாம் ஒரு சோஷியல் அப்லிஃப்ட்மெண்ட்டுக்கு அல்லது சோஷியலி உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெப்ரசன்டேஷனுக்கு அவசியமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம தம்பி பேசு தமிழா பேசு அந்த தம்பிக்கிட்ட தான் இப்போ போய் பேசியிருக்காரு. அந்த பையனோட கேள்வியே தப்பு, அவனோட கேள்வியே முதல்ல தப்பு. ஜாதி எங்கே நமக்கு பயன்படுது, ஜாதி எங்கே நம்மளை உயர்த்தி காட்டுது, உயர்வுக்கு பயன்படுது அப்படிங்கிறது ஜாதி அப்படிங்கிறது அது சமூகத்தில் சீரழிவுக்கு தான் பயன்பட்டுக்கிட்டு இருக்குது. அதை நம்ம கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். ஷெட்யூல்டு காஸ்ட், பேக்வேர்டு கம்யூனிட்டி, மோஸ்ட் பேக்வேர்டு கம்யூனிட்டி, இல்லை ஓபிசி, அதர் பேக்வேர்டு கம்யூனிட்டி, இல்லைனா எஃப்சி, ஃபார்வேர்டு கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பல சாதிகளை ஒரு வகைப்படுத்தியிருக்கோம், இந்த கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கேட்டகரைஸ் படி தான் அந்த வகைப்படுத்தல் படி தான் இன்றைக்கி இடஒதுக்கீடுலாம் நமக்கு கிடைக்குது. வெறும் ஜாதி நம்மளை எந்த இடத்துலையும் ஜாதி அப்படின்னு நீங்கள் இண்டிவிஜுவலாக இப்போ நீங்கள் ஷெட்யூல் காஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 75-76 ஜாதி இருக்குது. மோஸ்ட் பேக்வேர்டு கம்யூனிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா அதில் 116 ஜாதி இருக்குது. ஸோ ஜாதியாக நீங்கள் பிரித்து பேச ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது முன்னேற்றத்துக்கு எங்கேயுமே வழிவகுக்கிறது இல்லை. நீங்கள் கேட்டகரி நான் எம்பிசி, பிசி, ஓபிசி, இல்லை எஸ்சி, எது வேணால் சொல்லிட்டு சொல்லலாம். இந்த மாதிரியான பிரிவுகள் எப்படி பயன்படுதுன்னு கேட்கலாம். என் பார்வைக்கு இந்த பையன் கேட்ட கேள்வியே தப்பு. ஜாதி எங்கே உயர்வுக்கு பயன்படுது அப்படிங்கிறது சரி, கேள்வி எப்படியா வேணால் கேட்டிருக்கலாம். அதை ஒரு தலைவர் இல்லை, ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி 37-38 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட கட்சிக்கு தலைவர் இல்லை, உட்கார்ந்துருக்காருல எதிர்த்தாப்பில், அவர் எப்படி ரிசீவ் பண்ணி பதில் சொல்லியிருக்கணும். ஓகேவா, இந்த மாதிரி பயன்படுத்துப்பா, இப்படிப்பா கேள்வியை நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன்பா, அதனால் சாதியை நாங்கள் இங்கே பயன்படுத்தலாம், இங்கே பயன்படுத்தக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பதில் சொல்லியிருக்கலாம். ஆனால் மாறா 38 வருஷ பாரம்பரிய கட்சி எப்படி பதில் சொல்லியிருக்கு பார்ப்போமா? ஜாதி என்பது இது பல நூற்றாண்டுகளாக இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்குது, இதற்கு பிறகும் இருக்கும். எவ்வளோ அதை பற்றி பேசினாலும் அது போகிறது கிடையாது. எங்களுடைய எல்லாருடைய எண்ணமும் ஜாதி அற்ற ஒரு சமூகம் உருவாகணும்னு தான் எங்களுடைய எண்ணமும். நிறைய பேசியிருக்காரு. இந்த 2 வாரத்துக்கு நம்ம பதில் சொல்லிட்டு நகர்ந்துருவோம். என்ன சொல்ல வர்றாருன்னா, ஜாதிங்கிறது இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் பல ஆண்டு காலமாக இருக்குது. அது எவ்வளோ பேசினாலும் என்ன பண்ணாலும் அது நிச்சயமாக போகிறதில்ல. பல தலைமுறையை தாண்டி ஜாதி இருக்க போகுது. இப்போ நான் ஏன் சிலருக்கு கூட நான் கேள்வி தப்புன்னும் போது என்ன அதில் போய் தப்புன்னு கூட தோணிருக்கலாம். இப்போ அவன் கேள்வி கேட்டதுக்கும் இவர் பதில் சொல்கிறதுக்கும் உள்ள அது எப்படி கரெக்டாக எக்ஸாக்டாக ஜாதியைத்தான் எடுத்து உயர்த்தி பார்க்க முடியுது பார்த்தீங்களா?
அப்போ ஜாதியாக தான் அவர் பதில் சொல்கிறார். ஜாதி வந்து இந்தியாவில் இருக்குது, தமிழ்நாட்டில் குறிப்பாக இருக்குது, அதை ஒழிக்க முடியாது. ஆனாலும் ஜாதி இருக்கக்கூடாதுங்கிறது தான் எங்களை போன்றவரோட எண்ணம் அப்படிங்கிறார். இது எவ்வளோ ஒரு முரண்பட்ட விஷயம். இப்போது கட்சிக்காரங்களெல்லாம் ஒன்று திரட்டி கூப்பிட்டுட்டு இப்போ அவரே பண்ணார். வந்து என்எல்சிக்கு எதிரான ஒரு போராட்டம் பண்ணார். ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணார். அந்த போராட்டத்தில் கூப்பிட்டு போய் எல்லாரையும் ஒன்றா கூப்பிட்டு வச்சுட்டு, என்எல்சியை நாம் மூட முடியாது, என்எல்சியை நாம் அந்த விவசாய நிலங்களை அழிச்சதை நம்ம நிறுத்த முடியாது, அவங்களுக்கு யாருக்கும் நாம் நிரந்தர வேலைவாய்ப்பு வாங்கி கொடுக்க முடியாது, அதுக்கான உரிய இழப்பீடை வாங்கி கொடுக்க முடியாது, மாறா சும்மா நாம் கட்சியை அடையாளப்படுத்தணுங்கிறதுக்காக அங்கே போய் நிற்போம், சண்டை போடுவோம், போலீஸ்காரன் வந்து அடிப்பான், தடியடியை வாங்கிப்போம், அரெஸ்ட் பண்ணுவான், தூக்கி உள்ளே போடுவான், பார்த்துப்போம், நீங்கள்லாம் ஜெயிலுக்கு போகக்கூடாதுங்கிறது தான் என்னோடய எண்ணம். ஆனால் ஜெயிலுக்கு நம்ம போவோம். ஒரு போராட்டம் தான். இந்த ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். எதுவுமே நடக்காது, நம்ம போய் சும்மா அரசியல் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு அங்கே இருக்கிற இளைஞர்கள் முன்னாடி பேசுனா அவன் பின்னாடி வருவானா? அப்படி தான் ஒரு தலைவன் வந்து பேச முடியுமா? நாம் போராட்டத்தின் போராட்டத்தின் வலிமை வழியாக, நம் வலிமையின் வழியாக, நம்ம வலிமை இதை சாதித்து காட்டும். என்எல்சி நிறுவனத்தை பணிய வைக்கும், நம் மக்களுக்கு உரிய இழப்பீடை வாங்கி தருவோம், இழந்த நிலங்களை மீட்டெடுப்போம், விவசாயிகளுக்கு நியாயம் கிடைக்கும், ஒப்பந்த ஊழியர்களுக்கு நிரந்தர பணி கிடைக்கும், காவல்துறையோ அரசோ நம் மீது அடக்குமுறையை ஏவனா அதை துணிந்து எதிர்கொள்வோம் வாங்க அப்படின்னு தானே நம்பிக்கையோட கூப்பிட முடியும். அதை விட்டுட்டு நம்ம எதுவுமே நடக்காது, நம்ம சும்மா போயிட்டு வருவோம்னா யாராவது வர முடியுமா? சாதி அப்படிங்கிறது இங்கே 2000 ஆண்டுகளுக்கு மேலே இருக்குதான், அதில் யாரும் சந்தேகம் இல்லை. ஆனால் தொடர்ச்சியாக சாதியை ஒழிக்கிறதுக்கான அழிக்கிறதுக்கான பல முயற்சிகளை பல தலைவர்கள் வந்து தொடர்ந்து மூர்க்கமாக எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. அதனால் ஏற்பட்ட தளர்வுகளால் தான் நாம் இன்றைக்கி ஓரளவுக்கேனும் சுயமரியாதையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இவரை போலவே தந்தை பெரியாரோ அண்ணல் அம்பேத்கரோ வந்து சாதி ஒழிக்க முடியாது தான், சாதி பலகாலமாக இருக்குதான், சாதி எங்களுக்கு ஒழிக்கணும்னு எண்ணம் தான், ஆனால் அது ஒழிக்க முடியாது, என்ன பண்ணுறது அப்படின்னு ஓரமாக உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட தனிப்பட்ட லாபங்களை, பதவிகளை, பணத்தை, அவங்களோட சுகபோக வாழ்க்கையை நினச்சிட்டு இருந்தாங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாடு இந்தியாவிலே தனித்த மாநிலமாக, பேருக்கு முன்னாடி சாதியை தவிர்த்த மாநிலமாக இன்றைக்கி இருந்திருக்க முடியாது. அன்புமணியை போன்ற பல ஜாதி வெறியர்கள் இங்கு வந்து சாதி வெறியை தூண்டின பிறகும் கூட தந்தை பெரியார் ஏற்படுத்தின மாற்றத்தில் திரும்பவும் ஒரு மாற்றத்தை, அதாவது திரும்பவும் சாதி பேரை கொண்டு வர அந்த மாதிரியான நிகழ்வை, இன்னும் பொதுவெளியில் சாதியை பெருமையாக பேசக்கூடிய அந்த இடத்துக்கு நகராமல் நாம் இருக்கோம்ல, அதுக்கெல்லாம் தந்தை பெரியாரோட உழைப்பு எவ்வளோ பெரிய முக்கிய காரணம். இவரோட கட்சியோட கொள்கை தலைவர்கள் ஒருத்தரும் பெரியார் தான். ஸோ அப்படி நமக்கு முன்னோடியான தலைவர்கள், தங்களை தியாகம் செஞ்ச தலைவர்கள்லாம் இல்லைப்பா இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, செய்ய முடியாதுப்பா, ஆனாலும் ஒழிக்கணும்னு ஆசைப்பட்றோம்பா அப்படின்னு அவங்க ரெக்கார்டில் மட்டும், கட்டுரையில் மட்டும் உரை எழுதிட்டு போயிட்டு சும்மா உட்காந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி நாம் பெற்றிருக்கிற இந்த உரிமைகள் எல்லாம் இன்றைக்கி சாதாரண மனிதனாக நடமாடி இருக்க முடியுமா? இப்பேற்பட்ட புரிதல் கொண்ட நபராக தான் நம்ம பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவர் வந்து இருக்கார். சாதி ஒழிக்க முடியாது, ஆனால் ஒழிக்கணும்னு எங்களுக்கு ஆசை. என்ன புரிதல் பாருங்கள். அடுத்து வாங்க. அது எப்படி உருவாகும்னா, ஜாதியை வைத்து கடந்த காலத்தில் வேற்றுமைகளை உருவாக்கிய இந்த சமூகம், மேல் ஜாதி, கீழ் ஜாதி, நடு ஜாதி, அப்படி வேற்றுமைகள் ஜாதியை வச்சு தான் பண்ணியிருக்கிறாங்க. என்னைக்கு இது எப்போ ஒழியுமோ, எப்போ ஒரு மாற்றம் கிடைக்கும்னா, கீழ்மட்டத்தில் இருக்கின்ற சாதிகள் என்னைக்கு உயர்ந்த சாதி நிலைக்கு வராங்களோ அன்னைக்கு தான் இந்த பிரச்சனை தீரும். இது நம்ம பேசுறதுனால தீராது, சும்மா கொண்டு வர இப்படி பேசி ஜாதி சினிமா பார்த்து தான் தீராது, சினிமாவில் ஏதோ 2 காட்சிகள் வந்தா தீராது. அவங்க படிக்கணும், அவங்க வேலைக்கு போகணும், அவங்க பொருளாதார முன்னேற்றம் அடையணும், அவங்க முன்னுக்கு வரணும். அதுக்கு என்னென்ன வழிவகைகள்? ஒரு வழி இடஒதுக்கீடு. சாதியை அழித்தொழித்தல் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி பேரில் ஒரு கட்டுரையோ இல்லை ஒரு புத்தகத்தையோ எழுதணும். அவ்வளோ பெரிய நுணுக்கமான விஷயம். இத்தனை ஆண்டுகால சாதி ஒழிப்புக்கு எதிரான போரில் அண்ணல் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயத்தை, கண்டுபிடிக்க முடியாத, பேசப்படாத, கேள்வி எழுப்பப்படாத, கவனிக்கப்படாத பல கோணங்களில் வந்து திரு அன்புமணி அவர்கள் வந்து சாதியை ஒழிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இந்த புத்தகத்தை எடுத்து இப்படி கீழே வச்சுட்டா ஒழிச்சிடலாம்
அப்படின்னு மறைச்சிக்கிற வழியை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அதனால் அவர் பேரில் புத்தகம் எழுதி இது கிரியேட்டட் பை அன்புமணி, ரிட்டன்டு பை அன்புமணி, டைரக்டட் பை அன்புமணி அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். சாதியை ஒழிக்கிற வழியை சொல்கிறார். சினிமா படம் எடுக்கிறதுனாலலாம் சாதி ஒழியாது, சினிமாவில் வசனம் பேசுகிறதுனாலலாம் சாதி ஒழியாது, நாம் இங்கே உட்காந்து பேசுகிறதுனாலலாம் சாதி ஒழியாது அவரையும் சொல்லிக்கிறார். முற்போக்கு தளங்களில் இயங்கக்கூடிய சினிமா இயக்குநர்கள் மேலேயும் சினிமாக்கள் மேலேயும் இவருக்குள்ள வெறுப்பு அந்த 2 வார்த்தையில் வெளிப்படுத்திட்டார். இன்றைக்கி சினிமாக்கள் வந்து கவுண்டர் கொடுக்குதே, சாதிக்கு எதிரான கதையை பேசுதே, சாதிக்கு எதிரான உரையாடலை நிகழ்த்துதே அப்படிங்கிற அந்த வன்மத்தை நாம் அவர்கிட்ட பார்க்க முடியுது. இதே சினிமாவில் வசனம் பேசினா சாதி ஒழிஞ்சிடாதுங்கிற இதே அன்புமணி தான் ஜாதிய சினிமா எடுக்கும்போது அதை ஆதரித்து போய் ப்ரொமோஷன் பண்ணுறார். நல்லா கவனிக்கணும். காடு வெட்டி குருவை பற்றி படம் எடுத்தால் கூட இவர் ப்ரொமோஷன் பண்ண மாட்டார். நல்லா கவனிங்க. காடு வெட்டி குருவை இவங்க கட்சிக்காக கண்ணா பின்னான்னு பேசி வழக்கு வாங்கி சிறையில் இருந்த காடு வெட்டி குருவை பற்றி படம் எடுத்தால் கூட இவர் ஒரு வார்த்தை அந்த படத்தை போய் பாருங்கன்னு பேசவே மாட்டார், ப்ரொமோஷன் பண்ண மாட்டார். மாறா நெருக்கடி கொடுப்பார், தடுத்து நிறுத்துவார், அந்த படம் ஓட விடாமல் பண்ணுவார். அதுக்கு சாட்சி நாமளாக கற்பனை பண்ணி சொல்லலை, கௌதமனே சொல்லியிருக்கார். வா கௌதமனே. அப்படி சாதிக்கு ஆதரவாக இதே இந்த தற்குறி பையன் மோகன் இருக்கான்ல, மோகன் படம் எடுக்கும்போது ப்ரொமோஷன் பண்ணுவார். என்ன வன்னியர் குலம், சத்திரியர், நெருப்பிலிருந்து வந்தவங்க, மஞ்சா கலர் சொக்கா போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்லாம் படம் எடுத்தாக்கா இவர் அரசியல் லாபம் பார்த்துக்கலாம், நம்ம பின்னாடி திரளை வச்சுக்கலாம் அப்படின்னு அதுக்கு போய் பிரச்சாரம் பண்ணுவார். சினிமா வசனம் மூலமாக சாதி ஒழிக்க முடியாதுன்ற புரிதல் உள்ள அன்புமணி அவர்களுக்கு சினிமா வசனம் மூலமாக சினிமாக்கள் மூலமாக சாதி வெறியை தூண்டலாங்கிறது மட்டும் எப்படி நியாயமாக இருக்கும்? அப்புறம் சாதியை ஒழிக்கிற வழிமுறைக்கு வரார். இங்கே மேல் சாதி, இடைநிலை சாதி, கீழ் சாதி அப்படிங்கிற கட்டமைப்பு வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. யார் உருவாக்கியிருக்காங்கன்னு அவருக்கு தெரியாது. அப்படிலாம் ஒன்றும் தெரியாது அவருக்கு. உருவாக்கப்பட்டுருச்சு, அது காலங்காலமாக இருக்குது, இனி இருக்க போகுது. அதெல்லாம் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அவங்களாம் பெரிய ஆட்கள், பெரிய இடம், அதெல்லாம் போய் நம்ம தொட முடியுமா? இனியும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் என்ன பண்ணலாம்? கீழே இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து கல்வியை கொடுக்கணும், பெரிய கண்டுபிடிப்பு. அவங்கள பொருளாதாரத்தில் முன்னேற்றணும், பெரிய கண்டுபிடிப்பு. உயர் சாதி அளவுக்கு இவங்களை உயர்த்தி கொண்டு வந்து நிறுத்திடணும். எப்படி? நல்ல வேலை வாய்ப்பு கிடச்சிடணும், நல்ல கல்வி கிடச்சிடணும், நல்ல வீடு கட்டிடணும், நல்ல சாப்பாடு, நல்ல உடை எல்லாம் கிடச்சிடணும். கிடச்சிட்டா உயர் சாதி அளவுக்கு வசந்து போயிடுவாங்க. இங்கே உயர் சாதின்னு சொல்லிட்டு காட்டு மிராண்டித்தனமாக சட்டை போடாமல் சுற்றிக்கிட்டு இருக்கானே, அப்போ நீங்கள் நல்ல சட்டை போடணுங்கிறீங்களே. யாரோ ஒரு தோழர் கூட சொல்லியிருந்தார், படிக்காதவன் இருக்கிறதுலே தற்குறி தான் வந்து கோவிலில் மந்திரம் சொல்ல வரான், சமஸ்கிருதத்தில் பேச வரான், படிப்பு ஏறாது, படித்தவன்லாம் அதிகாரத்துக்கு போயிடுறான் பார்ப்பனர்களே கூட அப்படின்ட்டு. அப்போ படிக்காதவனாக இருந்து தற்குறியாக இருந்து கோவிலில் வந்து நம்மளை தீண்டாமை பார்த்து அவன் உயர் சாதின்னு சொல்லிக்கிறான். அவனோட சட்டை போடாதவனோட நான் கோட் சூட்டு போட்டு எப்படி ஈக்குவல் ஆக முடியும்? படிக்காத தற்குறியோட நான் மிக உயர்ந்த கல்விகளை, நிறைய கல்வியை, பட்டங்களை பெற்ற அம்பேத்கர் எப்படி சமமாக பார்க்குதா இன்னி வரைக்கும் இந்த சமூகம்? எப்படி இது சரியாகும்? கல்வியும் பொருளாதாரமும் வேலைவாய்ப்பும் உடை அது இதுன்னு நாகரிகத்தில் எல்லாம் மேலே வந்துட்டா உயர் சாதிக்கு மேலே ஆயிடுமா? எது உயர் சாதிக்கான தன்மைன்னு யார் நிர்ணயிக்கிறது? சட்டை போடாதவன் உயர் சாதியா, சட்டை போடுறவன் நாகரிகமான மனிதனா? எது எப்படி நீங்கள் நிர்ணயிப்பீங்க? இன்னொரு உதாரணத்துக்கு நான் வரவா? சரி, இப்படியே பொருளாதாரத்தில் கல்வியில் தன்னோட ஸ்டேட்டஸை உயர்த்திக்கிறது தான் வந்து நாம் முன்னேறத்துக்கான வழி, சாதியை ஒழிக்கிறதுக்கான வழி அப்படின்னு அன்புமணி கருதுவாரையானால், ராம்நாத் கோவிந்துன்னு நினைவிருக்கு அவங்களுக்கெல்லாம்? நம்மளோட முன்னாள் குடியரசுத் தலைவர், இந்தியாவோட முதல் குடிமகன் அவர் தான். முன்னாள் குடியரசுத் தலைவர் வந்து 2018ஆம் ஆண்டு பூரி ஜெகநாதர் கோயிலுக்கு போகிறார் பீகாரில். பூரி ஜெகநாதர் கோயிலுக்கு போனால் அவரை கோவிலுக்குள்ளே அவர் தலித் அப்படிங்கிறதுனால அனுமதிக்க மாட்டான். எது ஸ்டேட்டஸாக மதிக்கிறோ இல்லையோ, விதிமுறைப்படி அவர் ஜனாதிபதி, இந்தியாவோட முதல் குடிமகன், தலைமகன். அவருக்கு பணம், பதவி, அதிகாரம், மதிப்பு, நாகரிகம் எல்லாமே உண்டு. அவரை கோவிலுக்குள்ளே அனுமதிக்க மாட்டான். இப்போ எது சாதியை ஒழிக்கிறதுக்கான இல்லை சாதியை உயர்த்திக்கிறதுக்கான வழிமுறையாக அன்புமணி கருதுகிறார் இந்த விடயத்தில்? அப்படியே 2025 ஜூன் 2025 டெல்லியில் திரௌபதி முர்மு, இன்றைய இந்தியாவின் முதல் குடிமகள் ஜனாதிபதியாக இருக்காங்க திரௌபதி முர்மு. அவங்க டெல்லியில் ஜெகநாதர் ஆலயத்துக்கு போகிறாங்க, அனுமதி மறுப்பு. அவங்க திரௌபதி முர்மு அவர்களை உள்ளே விட மாட்டான்.
அதே சமயத்தில் அப்போவே கூட போன அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களை தொடர்வண்டித்துறை ரயில்வே துறை அமைச்சராக இருக்கிற அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களை உள்ளே விட்டு சகல மரியாதையும் செய்கிறான். இப்போது ஜனாதிபதியாக இருக்கிற திரௌபதி முர்முக்கு என்ன குறை இருக்குது சொல்லுங்கள்? பணம் இல்லையா, பதவி இல்லையா, மதிப்பு இல்லையா, அந்தஸ்து இல்லையா, அதிகாரம் இல்லையா, ஆஸ்தி இல்லையா, என்ன இல்லை? இப்போ இவங்க என்ன வச்சு இப்போ இந்த சாதியை வந்து இந்த படிநிலையை, இந்த ஏற்றத்தாழ்வை, தீண்டாமையை எப்படி போக்கிப்பாங்க? அன்புமணி வழி சொல்லட்டும். சாதியை ஒழிக்கும் வழிமுறை பை ரிட்டன்டு பை அன்புமணி நம்ம எழுதி ஒரு பெரிய வெளியீட்டு விழாவை, நூல் வெளியீட்டு விழாவை நடத்திடுவோம். சொல்லுங்கள் பார்ப்போம், என்ன கெட்டு போச்சு? இதே ராம்நாத் கோவிந்தும் இதே திரௌபதி முர்மு அவர்களும் இங்கே தமிழ்நாட்டுக்கு காஞ்சிபுரத்துக்கு கோவிலுக்கு வரும்போதெல்லாம் கூட கோவில் உள்ள அனுமதிச்சாலும் வெளியே போனோடனே கோவிலை கழுவி விட்டு தீட்டு கழிக்கிறான். இப்போ எப்படி நான் வந்து என்னோட ஸ்டேட்டஸை உயர்த்திக்க முடியும் சொல்லுங்களேன் கொஞ்சம். அன்புமணி அவர்களே, 38 வருஷ கட்சியோட தலைவர் அவர்களே, படித்தவர், இன்டலெக்சுவலு, அப்படியே அவருக்கு பெரிய எதிர்கால விஷன் இருக்குது, மாற்றம், முன்னேற்றம், என்ன அறிவு வா. இப்போ சொல்லுங்கள், எப்படி ஜாதியை ஒழிச்சிடலாம் சொல்லுங்கள்? இதே இன்னும் நிறைய எடுத்துக்காட்டு நம்மளால் சொல்ல முடியும். அண்ணாமலை எடுத்துக்கங்க, நயினார் நாகேந்திரனை எடுத்துங்க, எல்முருகனை எடுத்துங்க, பொன் ராதாகிருஷ்ணனை எடுத்துங்க, நம்ம இந்தி இசை ஒன்று இருக்கே, இந்தி இசையை எடுத்துங்க. யாராவது பார்ப்பனர் இவங்களை யாரையாவது, இவங்க யாருமே சாதாரண ஆட்கள் கிடையாது. ஒரு கட்சியோட மாநில தலைவர்களாக மிக முக்கிய பொறுப்புகளில் இருந்தவங்க, தமிழ்நாடு முழுக்க அறியப்பட்ட முகம், தமிழ்நாட்டை தாண்டியும் அறியப்படுகிற முகம். இவங்க யாரையுமே இங்கே நீங்கள் சொல்கிறீங்கள, நாம் எல்லாம் இங்கே வந்து கல்வியை கொஞ்சம் சேர்த்துக்க, பொருளாதார பணத்தை கொஞ்சம் சேர்த்துக்க, மேலே வந்துக்க, 2 பேரும் ஒன்றாயிட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்கள, ரசம் வைக்கிற மாதிரி. இவங்க யாரையுமே இங்கே நீங்கள் சொல்கிற ஆள் வந்து மனுஷனாக கூட மதிக்க மாட்டானே, சமமாக உட்கார வைக்க மாட்டானே, கீழே உட்காருங்கிறான், தொட்டு ஒரு பொருளை கொடுக்க மாட்டேங்கிறான், இந்த தூக்கி போட்டு பிடிச்சி கேட்ச் பிடிச்சி விளையாடுறான், கிரிக்கெட் விளையாடுற மாதிரி விளையாடிக்கிட்டு இருக்கான். மனுஷங்களை மனுஷனாக மதிக்க மாட்டான். இசை உலகின் இசை ஞானி மேதை இன்னும் நாம் தமிழ்நாடே சாதிக்கு பார்க்காம மதம் பார்க்காம தூக்கி தலையில் வச்சு கொண்டாடுது இசை ஞானி இளையராஜாவை. கோயிலுக்குள்ளே போனால் உள்ளே விட மாட்டேங்கிறான், அங்கேயே நில்லுங்கிறான். இப்போ நம்ம எப்படி உயர்த்துக்கலாம்? இசைஞானி இளையராஜா கிட்ட இல்லாத பணமா, புகழா, பெயரா, ஆஸ்தியா, அந்தஸ்தா என்ன இல்லை? அவரும் இப்போ நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கார், ராஜ்யசபா உறுப்பினராக. அவரையும் கோயிலுக்குள்ளே விட மாட்டேங்கிறான். அப்போ என்ன தகுதியை நான் வளர்த்துக்கிட்டு நான் வந்து இங்கே சமமான மனிதனா, எல்லா உரிமையும் கிடைக்கப்பெற்ற மனிதனா நான் போய் வாழ முடியும் சொல்லுங்கள்? இந்த இந்தியா நாட்டில் நான் வாழ முடியும் சொல்லுங்கள்? நீங்களே பதில் சொல்லுங்கள். அவர் ஒரு பதில் சொல்கிறாரு பாருங்க, முழுசாக கேளுங்க. ஒன் சொல்யூஷன் தான், நாட் தி சொல்யூஷன், ஜஸ்ட் ஒன் சொல்யூஷன். ரெண்டாவது, நம்ம குடும்பத்தை ஏற்றுக்கிறோம், குடும்பத்தை சுற்றி இருக்கு. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. வட்டம் போட்டு காட்ட போகிறார் நமக்கு. முதல் சொல்யூஷன் வந்து பொருளாதார கல்வியை உயர்த்திக்கிறது. ரெண்டாவது சொல்யூஷன் வந்து நிறைய முக்கியமான விஷயம் கேளுங்க. இருக்கிற வம்சம் அதை ஏற்றுக்கிறோம். வம்சத்துக்கு மேலே சுற்றி இருக்கிறது ஜாதி, அதை ஏற்றுக்க மாட்டோம். ஜாதிக்கு மேலே இருக்கிற மதத்தை ஏற்றுக்கிறோம். மதத்துக்கு மேலே இருக்கிற தமிழ் எண்ணத்தை ஏற்றுக்கிறோம். அதுக்கு மேலே இருக்கிற மொழியை ஏற்றுக்கிறோம். அதுக்கு இந்தியர்கள்லாம் ஏற்றுக்கிறோம். எல்லா வட்டமும் நம்ம ஏற்றுக்கிறோம். அந்த ஒரு வட்டம் மட்டும்தான் ஜாதின்னு, ஒரு ஒட்டு வட்டம் மட்டும்தான் அது இது கெட்ட வார்த்தை, தப்பான வார்த்தைன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஜாதியில அழுத்தங்கள், வேற்றுமைகள், அடக்குமுறைகளை அழிக்கணும். அதில் மாற்று கருத்தை கிடையாது. ஜாதினால உருவாகினது இது. அதே வேளையில் ஜாதினால எத்தனையோ அடுத்து அந்த பாயிண்ட்டுக்கு வருவோம். முதல்ல இவர் சொன்ன அந்த எடிட்டர் தோழர் அந்த வட்டத்தை வட்டமாக போட்டு காட்டிடுங்க. என்னென்னா, முதல் வட்டம் குடும்பம் அவர் சொல்கிறார், ரெண்டாவது வட்டம் வம்சமாக, மூணாவது வட்டம் ஜாதியம், நாலாவது வட்டம் மதமா, அஞ்சாவது வட்டம் தான் நம்ம எல்லாம் தமிழ் இனமா, ஆறாவது வட்டம் தான் நம்ம எல்லாம் மொழியாம், நம்மளோட மொழியாம், ஏழாவது வட்டம் நம்ம எல்லாம் இந்தியர்களாம். இதை நீங்கள் கரெக்டாக கொஞ்சம் ஏஐயாவது யூஸ் பண்ணி வட்டம் போட்டு காட்டிடுங்க. ஏன்னா நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்களோட அறிவை நாம் எந்த இடத்துலையும் கொஞ்சம் கூட செதறி போக விட்டுறக்கூடாது. எல்லாத்தையும் முழுசாக எடுத்துகிட்டு போய் ஆடியன்ஸ்கிட்ட கொடுத்துடணும். நாம் எதுவும் தப்பு பண்ணிட்டோன்னு வரலாறு நம்மளை தப்பாக பேசக்கூடாது. அவரோட அறிவு அவ்வளோ பாதுகாக்கப்பட வேண்டிய அறிவு, வாய்ப்பே கிடையாது. முதல் யோசனை கல்வி பொருளாதாரம் தந்தால் நீ உயர்ந்த சாதி, நீ உயர்ந்த சாதியெலாம் கிடையாது, உயர்ந்த சாதிக்கு ஈக்குவலாக வந்துடலாம். ஒரு தலைவன் எங்காவது இப்படி பேச முடியுமா? சாதி இல்லாத மனிதர்களாக நம்ம வாழுவோம், எல்லாரும் சமம், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறப்பால் அனைவரும் சமம், தமிழை ஏற்றுக்கிட்டவன் இப்படித்தானே வாழ முடியும்.
நீ கொஞ்சம் இதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு அவனுக்கு ஈக்குவலாக வந்துடலான்னு பேசினாலே அதுவே எவ்வளோ கேடுகட்ட எண்ணம் அது. அது ஒரு தீட்டு படிஞ்ச தீண்டாமை எண்ணம் அது. வெளியே போகும்போது நீ ஒரு என் பக்கத்தில் வராத, என் ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலாக இல்லை, நீ கொஞ்சம் தூரமாகவே இரு. நிறைய பேர் அப்படி நண்பர்களை, தெரிஞ்சவங்களை, குடும்பத்தினரை சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் சுற்றி அந்த மாதிரி யாராவது ஒரு ஆள் இருக்கிறத இப்போது கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம். முன்னாடியெல்லாம் அப்படி நிறைய இருக்கும். என் கூட வரும்போது என்ன கூட ஒன்றா வராத, கொஞ்சம் தள்ளியே வா, எனக்கு பின்னாடி வா, இல்லை எனக்கு முன்னாடி போ, நான் யாராவது முக்கியமான ஆட்களை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காத. ஏன்னா இவர் வேறு ஸ்டேட்டஸில் இருக்காராம். அப்போ இவர் ஸ்டேட்டஸ் இவருக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கணுன்னா நீ உன்னை மாற்றிக்கணும், நீ உன்னோட உடையை மாற்றிக்கணும், நடையை மாற்றிக்கணும், கல்வியை வளர்த்துக்கணும், பொருளாதாரத்தை வளர்த்துக்கணும். வளர்த்துக்கிட்டா நீ என்ன மாதிரி மாறலாம். என்ன மாதிரி என் கூட நிற்கிறதுக்கு உன் தகுதி அது, என் கூட பேசுகிறதுக்கு உன் தகுதி அது. அப்போ கூட நீ எனக்கு சமமானவனாக மாறலாமான்னா முடியாது, அது முடியாது, அதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. சாதி அழியணும், சாதி ஒழியணும், சமமான சக மனிதர்களாக நாம் மாறணுங்கிறதான் எந்த ஒரு சராசரி மனிதனோட எண்ணமாகவும் இருக்கணும். அவங்கள மாதிரி நம்ம பண்ணிவிட்டு அவங்கள மாதிரி மாறலாங்கிறது ஒரு 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 அரசியல்வாதிக்கான பேச்சுக்கான அழகே கிடையாது. ஒரு அரசியல்வாதியே இவர் கிடையாது. அன்புமணி ஒரு அரசியல்வாதிக்கே அன்ஃபிட். அதுக்கப்புறம் இவர் சொல்கிறாரு, 2வது வழிமுறை சொல்கிறாரு, நாம் குடும்பங்கிற வட்டத்தை ஏற்றுக்கிறோம், அதுக்கு மேலே இருக்கிற வம்சங்கிற வட்டத்தை ஏற்றுக்கிறோம், 3வதாக இருக்கிற ஜாதிங்கிற வட்டத்தை மட்டும் ஏற்றுக்க மாட்டேங்கிறோம், 4வதாக இருக்கிற மதம்ங்கிற வட்டத்தை கூட ஏற்றுக்கிறோம், 5வதாக இருக்கிற தமிழ் இனம் அப்படிங்கிறத கூட ஏற்றுக்கிறோம், 6வதாக இருக்கிற மொழிங்கிறத ஏற்றுக்கிறோம், 7வதாக இருக்கிற இந்தியருங்கிறத ஏற்றுக்கிறோம். யார் ஏற்றுக்கிட்டா? நாங்கள் சொன்னோமா உங்ககிட்ட ஏற்றுக்கிட்டோன்னு? நாங்கள் சொன்னோமா உங்ககிட்ட? நாங்கள் சாதியையும் ஏற்கலை, மதத்தையும் ஏற்கலை. எப்படி இடஒதுக்கீடுக்கு ஒரு சாதி பயன்படுத்தப்படுதோ இல்லை ஒரு கேட்டகரி பயன்படுத்தப்படுதோ அவ்வளோதான். அதுக்கான அந்த பார்வை தான் இங்கே தமிழ்நாட்டில் மதமும். நீ இங்கே மதமற்றவன் அப்படின்னு ஒரு கேட்டகரி வச்சா தமிழ்நாடு 90% பேர் மதமற்ற சான்றிதழ் தான் வச்சுருப்பான். அது ரொம்ப எளிமையாக இருந்தால், அது அணுகக்கூடியதாக இருந்தால், அது சட்டத்தில் நடைமுறைப்படுத்துறதுல, மக்களை அணுகிறதுல, மக்கள் அக்சஸ் பண்ணுறதுல எளிமையாக இருந்தால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் அடித்து சொல்லுவோம் 90% பேர் மதமற்றவனாக தான் இருப்பான். மதமற்றவன் அப்படின்ற சர்டிஃபிகேட் வச்சுருப்பான். எப்படி சாதிங்கிறது ஒன்று இங்கே ஒரு சர்டிஃபிகேட் ஆயிடுச்சோ அது போல் மதமுங்கிறதும் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஒரு சர்டிஃபிகேட், அவ்வளோதான். யாரும் நான் இந்த மதம் அந்த மதம் வெளியில் சாதிக்கு கொடுக்குற முக்கியத்துவம் அளவுக்கு இங்கே மதமுங்கிறது ஒன்றுமே கிடையாது தமிழ்நாட்டில். அதெல்லாம் விட முக்கியம் நம்ம இங்கே கவனிக்கிறது அன்புமணி அவர்களோட பார்வை. அன்புமணி எதை முக்கியமாக கருதுகிறாரு, முதன்மையாக கருதுகிறார். இங்கே இது பொதுவான வட்டம் கிடையாது, அன்புமணி பின்பற்றக்கூடிய வட்டம் இது. இவர் இதை இங்கே மட்டும் பேசிட்டார், அதனால் நம்ம இதை கிடுக்குப்பிடி கேள்வி கேட்டு நம்ம அவர் வளைச்சிடணும் மடைக்கிறணும்னு பேசலைங்க. இவர் இதை பெரிய புத்திசாலித்தனம்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. இவர் ஏதோ பெரிய இன்டலெக்சுவலாக கண்டுபிடிச்சிட்டு தான் இதை நினச்சிட்டு இருக்காரு. தொடர்ச்சியாக எல்லா மேடையிலையும் இதை பேசிக்கிட்டு இருக்கார். நாம் பல தடவை இதை மறுத்து பேசியிருக்கோம். இதை இவர் நிறுத்தின பாடே இல்லை. இவர் இதை புது கண்டுபிடிப்பாகவும் இன்டலெக்சுவலாகவும் தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் கவனிக்க மறந்த விஷயத்தை இவர் கண்டுபிடிச்சிட்டதாகவும் நினச்சிட்ருக்கார். அதனால் இவருக்கு உரிய பதிலடி கொடுத்தா தான், இதை நிறுத்துற வரைக்கும் பேசிக்கிட்டே இருந்தால் தான் அவர் நிறுத்துவார். முதல்ல நம்ம குடும்பங்கிறது அது தனிப்பட்டது, அது ஒரு பர்சனல். நானுங்கிறதோ என் மனைவிங்கிறதோ குழந்தைகளுங்கிறதோ அப்பா அம்மாங்கிறதோ தாத்தா பாட்டிங்கிறதோ அது ஒரு பர்சனல், அது குடும்பம். அது ஒரு வட்டம், அந்த வட்டத்துக்குள்ளே தான் வாழணும் குடும்பம் அப்படின்னு. அப்படி பார்த்தா நெருக்குனிங்கன்னா இங்கே யாருமே ஒரு குடும்பமாக கூட ஒன்றாக இருக்கிறது இல்லை. எல்லாருமே தனித்தனி நபர்கள் தான். ஜாதியாக ஒன்று சேரணும்பான், மதமாக ஒன்று சேரணும்பான், அப்புறம் பங்காளிகளாக ஒன்று சேரும்பான். பங்காளிகளாக சேர்ந்தால் நெருக்கமாக இருக்கிற 4 பேர் ஒன்று சேரணும்பான். அதுலேயும் 4 பேர் நான் தனியாக அப்படியே நீங்கள் ஒரு பாட்டு கூட தோப்புலே இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனி மரம் தான் ஒரு பாட்டு வரி கூட வரும். அந்த மாதிரி தான் நாம் எல்லாம் இங்கே சும்மா காட்டிக்கத்தான் தோப்பு, ஆனால் எல்லாரும் இண்டிவிஜுவல்ஸ், தனித்தனி மனிதர்கள். நம்ம நெருக்க நான் இது இல்லை, நான் அது இல்லை, நான் இது கொஞ்சம், நான் இது கொஞ்சம் கூட, இது கொஞ்சம் குறைய அப்படின்ட்டு கடைசியில் எல்லா தனி மனிதனாக தான் நிற்பாங்க. ஒன்றும் கிடையாது, ஒன்று சேர்ந்து வாழணுங்கிறது தான் இங்கே எல்லாருக்கும் நோக்கம். ஆனால் இங்கே அப்படி சமூகம் கிடையாது. ஸோ குடும்பங்கிறது தனிப்பட்ட இது, அதை ஒரு வட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டு குடும்பத்தை ஏற்றுக்கிற இவரோட டாக்டிஸை பாருங்கள், புத்திசாலித்தனத்தை பாருங்கள், இவர் டிரைவ் பண்ணிக்கிற ஃபார்முலாவை பாருங்கள். குடும்பத்தை ஏற்றுக்கிற, வம்சத்தை ஏற்றுக்கிற,
குடும்பத்தையும் வம்சத்தையும் ஏற்றுக்கிட்டா ஜாதிங்கிறத மட்டும் ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிற? ஏன் ஜாதிங்கிறத ஏற்றுக்க மாட்டேங்கிற? அதான் உங்கள் கவலையா? அதான் ஒரு தலைவன் பேச வேண்டியதா? அதான் ஒரு தலைவன் வந்து தொடர்ந்து விவாதிக்க வேண்டிய விஷயமா? ஜாதி இங்கே ஏற்றுக்க மாட்டேங்கிறான்னா அது ஆரோக்கியமான விஷயம் தானே. நீங்கள் தான் விரும்புகிறீங்களே ஜாதி இருக்கக்கூடாதுங்கிறது தான் எங்களுக்கு விருப்பம் அப்படின்னு. அப்புறம் ஏன் ஜாதி ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்கிறது உங்களுக்கு கவலையாக இருக்குது? என்ன முட்டாள்தனமான பேச்சாக இருக்குது? குடும்பத்தை ஏற்றுக்கிட்டவன் வம்சத்தை ஏற்றுக்கிட்டவன் ஜாதி ஏற்றுக்க மாட்டேங்கிறான், ஆனால் மதத்தை ஏற்றுக்கிறான். நாங்கள் சொன்னோமா உங்ககிட்ட மதத்தை ஏற்றுக்கிட்டோன்னே? தமிழ்நாட்டில் யார் சொன்னா உங்ககிட்ட? அது ஒரு சர்டிஃபிகேஷன், அவ்வளோதான். இந்தியனுங்கிறதும் ஒரு சர்டிஃபிகேஷன், அவ்வளோதான். நாங்கள் ஏதோ இந்த நாடு, நாங்கள் அதை தான் தொடர்ந்து இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம், சொல்லிக்கிட்டு இருக்கோம், இயக்கங்கள் பேசிக்கிட்டு இருக்கு. இது வெறும் ஒன்றியம்தான், பிரித்து கொடுத்தா ரொம்ப நன்றியும் தான் வந்து ரேப் பாடலெல்லாம் பாடிக்கிட்டு இருக்காங்க. இது வெறும் ஒன்றியம்தான், பிரித்து கொடுத்தா ரொம்ப நன்றியும் தான் அப்படின்னு. இது என்ன இந்தியா அப்படின்ற இது ஒற்றை நாட்டு சிந்தனைக்குள்ளேயே போகக்கூடாது அப்படின்னு ஒற்றை நாட்டு சிந்தனைக்குள்ளேயே பாஜக போகிறதுனால தான் அவன் சனாதனத்தை, இந்துத்துவத்தை, வர்ணாசிரமத்தை நிலைநாட்ட ஒரே நாடு ஒரே மொழி, ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு, ஒரே நாடு ஒரே பண்பாடு, ஒரே சட்டங்கிற பேரில் பல பன்மைத்துவத்தை சிதைச்சிக்கிட்டு இருக்கான், மொழியை சிதைக்கிறான் அப்படின்னு தொடர்ந்து ஏன் எடுத்து குரல் கொடுக்குறோம்? நாங்கள் இந்தியாங்கிற ஒற்றை நாடுங்கிற கான்செப்டை ஏற்றுக்கலங்கிறதானே நாங்கள் சொன்னோமா உங்ககிட்ட? ஏற்றுக்கிட்டோன்னே. இது எல்லாம் நீங்கள் அரசியல் புரிதல் இல்லாமல், வாசிப்பு இல்லாமல், வெளி உலக அனுபவம் இல்லாமல், வெளி உலக அறிவு இல்லாமல், கலை அனுபவம் இல்லாமல், எல்லா கார்ப்பரேட் ஸ்ட்ரக்சரில் 4 கார் எடுத்துகிட்டு போகிறது, நிற்கிறது, மேடை ஏற்பாடு பண்ணி வச்சுருப்பான், நின்று அரை மணி நேரம் 1 மணி நேரம் நீங்கள் ஒரே கண்டென்ட்டை 100 மேடையில் பேசிட்டு வந்துட்டா நீங்கள் வந்து கலை அனுபவம் உள்ள ஆளா? எந்த பிரச்சனைக்கு போய் ரோட்டில் இறங்கியிருக்கீங்க? எந்த போராட்டம் பண்ணியிருக்கீங்க? எதுக்கு வழக்கு வாங்கியிருக்கீங்க? எதுக்கு சிறைக்கு போயிருக்கீங்க? ஒரு மண்ணும் கிடையாது. இதில் ஒரு இன்டலெக்சுவலாக டிரைவ் பண்ணி நான் 7 வட்டத்தை போட்டிருக்கார். குடும்பத்தையும் வம்சத்தையும் ஏற்றுக்கிட்டோம், ஆனால் ஜாதி ஏற்றுக்கல, மதத்தை ஏற்றுக்கிட்டோம். இதில் இன்னும் கொடுமை என்னென்னா, நாம் இங்கே எல்லாம் உயிர் மூச்சு எங்களுக்கு தமிழ் தான். தனக்கென வாழ்வது சாவுக்கொப்பாகும், தமிழுக்கென வாழ்வதே வாழ்வாகும் அப்படின்னு நம்ம இங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது, மொழிக்காக உயிரை கொடுக்குற இனமாக நாம் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது, மொழியை தூக்கிட்டு போய் 37 வருஷ பாரம்பரியம் கொண்ட கட்சியோட தலைவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, மொழியை எங்கே வைக்கிறாருன்னா 7 வட்டத்தில் 6ஆவது வட்டத்தில் எடுத்துகிட்டு போய் வச்சுருக்காரு மொழியை. எதுக்கப்புறம்? ஜாதிக்கு அப்புறம்தான் மதம், மதத்துக்கு அப்புறம்தான் தமிழினம், தமிழினத்துக்கு அப்புறம்தான் மொழி. தமிழ் இனத்துக்கும் மொழிக்கும் என்ன வித்தியாசம்னு எனக்கு தெரியல. தமிழ் இனத்துக்கு இனம்னு ஜென்ரலாக சொல்லியிருக்கலாம், நாம் திராவிடர்கள்னு பேசியிருக்கலாம். இது மதத்துக்கு அப்புறம் தமிழினம், தமிழினத்துக்கு அப்புறம் தமிழ், அதுக்கப்புறம் இந்தியன். என்னது இது? உலகத்திலேயே மொழிக்காக உயிரை கொடுக்குற கூட்டமாக இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கோம். நாம் மொழி எங்கள் உயிருக்கு நேருங்கிறோம். இப்போது கடைசியாக கூட சிவாதிலீபன் வந்து இந்தி திணிப்புக்கு எதிராக போரிட்டு மொழிக்காக உயிர் ஈகம் செஞ்சுருக்கார். அதுக்கு நேரில் வந்து அஞ்சலி செலுத்தலை, அதுக்கு ஒரு இரங்கல் தெரிவிக்கலை, அதை ஒரு பிரச்சாரமாக முன்னெடுக்கலை. சிவாதிலீபன் விட்டதிலேருந்து நாங்கள் தொடர்றோன்னு சொல்லி அந்த போராட்டத்தை முன்னெடுக்கலை. இவருக்கு மதத்துக்கு அப்புறம் தான் தமிழினமா, தமிழினத்துக்கு அப்புறம் மொழியாம். இதை கேட்குற பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள்கிட்டே சொல்கிறோம், நீ தமிழன், நீ உன்னை நம்பினேன்னா, தமிழ் மொழி மீது உன் பற்று இருந்துச்சுன்னா, உன் தலைவன் தமிழ் மொழியை எந்த இடத்துல வச்சுருக்காருன்னு புரிஞ்சுக்க. இதுதான் அவரோட லட்சணம், யோகியதை. அதுக்கப்புறம் இந்தியாவும். இதில் இவருக்கு 7 வட்டம் போட்டதுலேயும் ஒரு புரிதலும் இல்லை, 7 வட்டத்துலேயும் ஒரு பிரச்சனை இல்லை அவருக்கு. இடையில் இத்தனையும் ஏற்றுக்கிறீங்களே, கூட கொஞ்சம் ஜாதியை ஏற்றுக்குங்கன்னு ஜாதிக்கான ரெப்ரசன்டேஷனாக, ஜாதிக்கான பிரதிநிதியாக வந்து முட்டு கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கார். வெக்கமா இல்லை இதெல்லாம்? ஜாதி ஒழிப்பது என்ன இது முரண்பாடான பேச்சு? ஜாதியே ஒழிக்க முடியாது, ஆனால் ஜாதி ஒழிக்கணும்னு தான் எங்களோட விருப்பம். ஆனால் ஜாதியே ஏற்றுக்க மாட்டீங்க, அது எங்களுக்கு கவலையாக இருக்குது. இது ஒரு தலைவன் பேசுகிற பேச்சுக்கு அழகாக இது? இதில் நான் ஏதாவது இட்டுக்கட்டி பேசுகிறேன்னா? இதில் நம்ம ஏதாவது நம்மளோட கருத்து இருக்கா? எவ்வளோ முரண்பட்ட ஒரு 2 நிமிஷம் பேச்சில் எத்தனை முரண்பட்ட கருத்து, எவ்வளோ புரிதலற்ற பேச்சு. இவர் வந்து அந்த கட்சிக்கு தலைவர், இதில் இவங்க மனைவி எதிர்கால தலைவர். அந்த பாட்டாளி மக்கள் கட்சியோட முன்னாள் நிறுவனர் இருக்கார்ல, இப்போ நிறுவனர் இருக்கார்ல ராமதாஸ், அவர் பார்ப்பனியத்தை எதிர்த்து, பார்ப்பனர்களை எதிர்த்து அவ்வளவு பேச்சு பேசியிருக்கார். ராமசுப்பையன் ஒரு பாப்பான் பேசுகிறான், ராமதாஸ் காசு வாங்கிட்டான்னு பேசுகிறான் அப்படின்னு ராமதாஸ் பேசுனது இன்றைக்கும் பசுமையாக இருக்குது.
நாங்கள் இறங்கணுன்னா நீங்கள்லாம் இருக்க மாட்டீங்க, தீபத்தை எடுத்துட்டு வீதியில் இறங்கணும்னா ஒரு அக்ரகாரம் இருக்காது, பாப்பானுங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னு ராமதாஸ் பேசுனது இன்றைக்கும் பசுமையாக இருக்குது. அவன் பேர் என்ன? ராமநாதன். அந்த சிண்டு பாப்பான் சொல்றானா, அங்க பணம் விழுந்ததுன்னா ராமதாஸ் வர்றதுக்குள்ளவே நாம அந்த தூக்கி போய் போலீஸை வச்சுன்னு அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சிண்டு பாப்பானுக்கு இன்னைக்குதான் ரோஷம் வந்திருக்கு. இவன் தானே அதை சொல்லி கொடுத்தான். இவனெல்லாம் பொதிக்கணும். முதல்ல இவனை தூக்கிட்டு போய் பாடையில கட்டி இவனை தூக்கி போய் முதல்ல அங்க கொளுத்தணும் காவிரி கரையில, இல்லையே? இவனாலதானே வந்தது. அவன் தாழ்ந்தவன், இவன் உயர்ந்தவன், இந்த வழியா போகக்கூடாது என்ற எண்ணத்தெல்லாம் இந்த வர்ணாசிரம கொள்கை யார் புகுத்துறது? அப்பேற்பட்ட கட்சியிலிருந்து வந்த ஒருத்தர், அப்படி வழிவந்த கட்சிக்கு தலைமையேற்ற ஒருத்தர் வந்து இன்னைக்கு ஜாதியை ஏற்றுக்க மாட்டேறீங்களே, ப்ளீஸ் ஏன் ஏற்றுக்க மாட்டேறீங்க ஜாதியை அப்படின்னு உட்காந்து பேசுகிறார். ஜாதிங்கிற வட்டம் மட்டும் உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருக்குது ஓய் அப்படின்னு அவன் பேச வேண்டியதை இவர் பேசிக்கிட்டு இருக்கார். கேவலமாக இல்லை? அசிங்கமாக இல்லை? இதெல்லாம் ஒரு நான் அதனால தான் சொல்கிறோம், இவர் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தலைவராக இல்லை, அந்த கட்சியில் உறுப்பினராக இருக்கிறது கூட இவருக்கு தகுதி இல்லை. இவருக்கே தகுதி இல்லைன்னா இவங்க மனைவி ஏமாத்திரம் பார்த்துங்க. சும்மா பேசுகிறாங்க, எங்கள் சௌமியா மேடம்க்கு ஹிந்தி தெரியும், இங்கிலீஷ் தெரியும், தமிழ் தெரியும், அதெல்லாம் குவாலிஃபிகேஷன் கிடையாது. அரசியல் தெரியணும் முதல்ல. அதெல்லாம் தெரியலனாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் எந்த மொழியில் பேசினாலும் அவனுக்கு தேவையானவன் அவன் மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணிக்க போகிறான். அரசியல் தெரியுதாங்கிறது தான் முக்கியம். அரசியலுங்கிறது வந்து ஏதோ சூழ்ச்சி கிடையாது. மக்கள் பக்கம் நிற்கிறது தான் அரசியல். மக்களுக்காக நிற்பதே அரசியல். ஆதிக்கத்தை எதிர்ப்பதே அரசியல். அதை விட்டுட்டு உட்கார்ந்துட்டு ஆத்துன்னு ஆத்திக்கிட்டு இருக்காரு. நல்லது விஷயங்கள் இருக்கு. நம்முடைய தமிழர்களுடைய பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம், உணவு பழக்கங்கள், திருமண வழக்கங்கள், நம்ம பாரம்பரியம் எல்லாமே இந்த அடிப்படையில் இருக்கு. நம்மளுடைய இசை எவ்வளோ இருக்குது, அதில் நல்ல விஷயம் எவ்வளோ இருக்கு. ஆனா நம்ம அதெல்லாம் நம்ம விட்டுட்டோம். நம்ம எடுத்துக்கிறது வந்து ஜாதி சொல்லியே கெட்ட வார்த்தை சொல்லியே. ஆனா அவங்க சொன்ன காரணம் வந்து அடக்குமுறைகளை பத்தி சொன்னாங்க. அது நிச்சயமா அழிக்கப்படணும். இப்போ இவர் என்ன நினைக்கிறாருன்னா, இவ்வளோ நேரம் அவர் ஜாதியில் உள்ள பிரச்சனையை பேசினாருன்னு நினைக்கிறாரு அவர். அதனால ஜாதியில் இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் ஜாதியில் உள்ள நல்லதும் இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சொல்கிறாரு, தமிழர்களோட பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம், உணவு பழக்கம், திருமண வழக்கங்கள், பாரம்பரியம், இசை எல்லாமே ஜாதி தான் கொடுக்குது அப்படின்ட்டு. கீழடியில் தோண்டியாச்சு, பல கட்ட ஆய்வு நடத்தியாச்சு. எங்கேயுமே ஜாதி கருமாந்திரம் இல்லை, மத கருமம் இல்லை, எங்கேயுமே இல்லை. கீழடி தமிழர்களோட தாய்மடின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த இடத்துல தமிழனோட வரலாறு, நம் முன்னோர்கள் எந்த இடத்துலையுமே வந்து ஒரு மதத்தை வச்சோ ஒரு சாதியை வச்சோ அங்கே வந்து ஒன்று சேர்ந்து வாழலை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எந்த அடையாளமும் இல்லை. தாலிக்கயிறு கீழிக்கயிறுன்னு எதுவும் இல்லை, எந்த வெண்ணையும் இல்லை. இங்கே வந்து இவர் வந்து தமிழர்களோட ஜாதியை வச்சு தான் தமிழர்கள். இது என்னன்னா, நீ ஜாதியை சொல்லு, நான் நீ தமிழனா இல்லையான்னு சொல்கிறேன்ட்டு மூத்திர டெஸ்ட் எடுத்து சுற்றிக்கிட்டு இருப்பாள் சீமான். இதனோட நீச்சு தான் அது. நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம், சீமான் வந்து புதுசாக ஒரு அரசியலை பேசலை. பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து டிரைவ் பண்ண ஃபார்முலா தான் அது வந்து கொஞ்சம் கூர்மைப்படுத்தினது தான், அதை ஃபோக்கஸ் பண்ணது தான் அப்படின்னு நிறைய தடவை பேசியிருக்கோம். அதே தான் இது. நீ ஜாதியை சொல்லு, தமிழனா இல்லையான்னு நான் சொல்கிறேன். நம்மெல்லாம் இந்துக்கள் தான், நம்ம முன்னோர் மாயம் தான், முப்பாட்ட முருகன் தான், திராவிடன் தான் எதிரி, திமுக தான் எதிரி. யார் எதிரிங்கிறதே இவங்களுக்கெல்லாம் தெரியாது. அறியாமையில் இருக்காங்க. அறியாமையில் இவங்க தனிநபர்களாக இருந்தால் பிரச்சனை இல்லை, வழி நடத்துகிற இடத்துல இவங்களே முன்னிறுத்திக்கிட்டாங்க. அப்போ எவ்வளவு கூட்டம் வந்து அறிவு குருடர்களாக மாறுறாங்கன்னு பாருங்கள், அறியாமையில் வீழ்த்தப்படுறாங்கன்னு பாருங்கள். எப்படி வந்து ஜாதியை வச்சு எப்படி ஒரு வாழ்க்கை அமையும்? சரி, அப்படியே ஜாதியை வச்சு தான், ஜாதிங்கிறது ஒன்றும் இல்லைப்பா, தொழிலுங்கிறத வச்சு தான்ப்பா அவங்களோட வாழ்க்கை இருக்குது. மீனவர்கள்னால் அந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும், அந்த வாழ்க்கை முறை புரியும். விவசாயிகள்னால் அந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வாழ்க்கை முறை புரியும். அப்போ சாக்கடை அள்ளுறது எப்படி ஒரு தொழில்னு ஒரு சமூகத்துக்கு வைக்க முடியும்? சரி, அப்படியே இருந்தாலும் ஏன் சாக்கடை அள்ளுறதுக்குன்னு ஒரு சமூகம் இருக்கணும்? அவனே அள்ளிக்க வேண்டியதானே? ஏன் அவனும் வந்து விவசாயம் பார்க்கட்டும்?
ஏன் அவனும் மற்ற தொழில்களை பார்க்கட்டும், வியாபாரம் பண்ணட்டும், எல்லா தொழிலையும் பார்க்கட்டும், அதுக்கு ஏன் தடை? அவனும் கோயிலுக்கு வரட்டும். மணி அடிக்கிறதுக்கு அவ்வளோ திறமை வேணுமா? அதுக்கு தனி பண்பாடு கலாச்சாரம் வேணுமா மணி ஆட்டுறதுக்கு? கருவறைக்குள்ளே உள்ள சிலையை செய்கிறதுக்கு முடிகிற ஒருத்தனால ஏன் கருவறைக்கு போய் மணி ஆட்ட தெரியாதா? சிலை செய்கிறத விட தொழில்நுட்பமாக வாய்ந்த விஷயமா மணி ஆட்டுறது? முடியாதா? அப்போ தொழிலை வச்சு தான் ஜாதி அப்படின்னா யாருமே எந்த ஜாதிக்கும் மாறிக்கலாம் தானே? எப்போவுமே அது மாற்றக்கூடிய ஒன்றா தானே இருக்கணும். அப்போது அங்கே வேறுபாடு மாற்றிக்கக்கூடிய ஒன்றா இருந்துச்சா அங்கே ஏன் வேறுபாடு? நாளைக்கே ஓகேப்பா நான் விவசாயம் செய்ய ஆரம்பிச்சிடறேன், இன்னிலிருந்து நானே இந்த சாதி. நாளைக்கே நான் மீன் பிடிக்கிறேன், நானும் மீன் பிடிக்கிற ஜாதி. நாளைக்கே நான் இன்னொரு வேலைக்கு தங்க வேலை நகை செய்கிற வேலைக்கு போயிடுறேன், நான் வந்து விஸ்வகர்மா அதுக்குள்ளே குரூப்புக்குள்ளே சேர்ந்துடுறேன். ஓகேப்பா 6 மாதம் நான் விஸ்வகர்மாவாக இருந்துட்டேன், அதுக்கடுத்து 6 மாதம் நான் வந்து வன்னியராவோ முக்குளத்தராவோ தேவராவோ மாறிக்க போகிறேன். அதுக்கடுத்து 6 மாதம் கோயிலுக்கு வேலைக்கு போகிறேன், அப்போ நான் வந்து பார்ப்பனராக மாறிக்க போகிறேன் அப்படின்னு வச்சுட்டு வச்சுக்கலாமா? அன்புமணி தன்னோட இன்டலெக்சுவல் மூளையை கசக்கி புழிஞ்சி அப்படியே ஜூஸாக எடுத்து புக் எழுதுவாரா? இப்படி மாற்றிக்கலாம். இந்த யோசனையை பெரியார் கூட முன் வச்சதில்லை, அம்பேத்கர் கூட முன் வச்சதில்லை. சாதியை ஒழிக்கும் வழிமுறை தொழிலை மாற்றிக்கிற மாதிரி சாதியை மாற்றிக்கலாம் அப்படின்னு வச்சுருங்களேன், பார்ப்போம். முடிஞ்சால் செய்யுங்க. நாம் கீழடியும் இன்னும் பிற வரலாற்று ஆய்வுகளும் என்ன சொல்லுது? நதிக்கரை ஓரம்தான் நாகரிகம் தோன்றும் அப்படின்து. அப்போ எல்லாருமே நதிக்கரை நாகரிகத்திலேருந்து வந்தவங்க தான். சிந்து சமவெளியிலேருந்து வைகை நதி பொருணை நதி வரைக்கும் நாம் எடுத்துக்கிட்டாலுமே வரலாற்று ஆய்வுகள் சொல்கிறது என்னென்னா மனிதகுலம் பரிணாமித்தது வந்து நதிக்கரை நாகரிகத்திலேருந்து தான். அதனால தான் நதிக்கரையை ஒட்டின பகுதிகளில் அகழாய்வுகள் தொடருது, அதுக்கான எச்சங்கள் கண்டெடுக்கப்படுது, முதுமக்கள் தாழிகள் கண்டெடுக்கப்படுது. அப்போது எல்லாருமே ஒரு நாகரிகத்திலேருந்து வந்தவங்க தான். அப்புறம் ஒரு நாகரிகத்திலேருந்து வந்த எல்லாமே நம்ம ஒரு இனமாகவும் ஒரு மொழி பேசுகிற குடும்பமாகவும் இருக்கும். இதை விட வேறு என்ன தகுதியோ கலாச்சாரமோ பண்பாடோ இவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னு தெரியல. ஜாதியை வச்சு எல்லாமே ஒரு இடத்துலேருந்து தானே வந்திருக்கோம். நாம் என்ன சொல்கிறோம்? நீங்கள் பின்னோக்கி போகிறீங்க அப்படின்னா, பிற்போக்குவாதியாக இருக்கீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பின்னாடி போய் போங்க. நாம் எப்படி நம்ம முன்னோர்கள் வந்தாங்க, எப்படி மனிதன் தோன்றுனா, மனித இனம் எப்படி பரிணமிச்சிருச்சு, அப்போ எல்லாமே ஒரே குட்டையில் ஊறின மட்டைங்க தான், வெங்காயங்க தான் அப்படின்னு புரிஞ்சிடும்ல. அதை புரிஞ்சிக்கக்கூட பக்குவம் இல்லை. நீங்கள் எப்படி ஒரு கட்சியோட தலைவராக இருக்க முடியும்? எப்படி அரசியல்வாதியாக இருக்க முடியும்? பாஜகக்காரனாக இருக்கலாம், நாம் தமிழர் கட்சிக்காரனாக இருக்கலாம், மீதி கட்சி இல்லை ஜாதி சங்கத்துக்காரனாக இருக்கலாம். எப்படி மற்ற ஒரு ஜனநாயகமான ஒரு அரசியல் அமைப்புக்கு தலைமை பொறுப்பே இருக்க முடியும்? இல்லை அரசியல் கட்சி பிரமுகராக இருக்க முடியும்? நம்ம தான் சொன்னோம்ல, ராமசுப்ப பாப்பான் அப்படின்னு பேசின ராமதாஸை நாமெல்லாம் சத்திரியர்கள் முக்க வச்சது பெருமைக்குரியவர் அன்புமணி. அது வரைக்கும் ரொம்ப சரியாக பார்ப்பன எதிர்ப்பு, இந்த மண்ணோட அடிப்படை பண்பாட்டு அரசியலை பேசிக்கிட்டு இருந்த, பார்ப்பன எதிர்ப்பு அரசியலை பேசிக்கிட்டு இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியை அன்புமணி அப்படிங்கிற ஒரு நாசக்கார சக்தி அந்த கட்சியோட நிறுவனரையே சத்திரிய பெருமைன்னு முக்க விட்டுருச்சு. இன்றைக்கி அந்த கட்சியோட அந்த ராமசுப்பைய பாப்பாருக்கானே நாங்கள் நினச்சா 3% நீ இருக்க மாட்டேன்னு சொன்ன ராமதாஸ் வழி வந்த அந்த கட்சியை இன்றைக்கி ஜாதிங்கிறது அழகான சொல்லுனுங்க பச்சை குத்திக்கிட்டு வெக்கம் இல்லாமல் பேட்டி கொடுக்க வச்சுருக்குன்னா பார்த்துக்குங்க. அந்த கட்சியை சேர்ந்தவர்களும் இளைஞர்களும் விழிப்போடு இருங்க. நன்றி.